நீங்க பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்முங்க இது சரிங்களா அதாவது the sum of the digits of a 2-digit number is 9 இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க எக்ஸாம்ல அதாவது sum of a 2-digit number sum of 2-digit numbers அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க sum of 2-digit numbers அப்ப ப்ளூரல்ல இருக்கு அப்ப ரெண்டு 2-digit numbers வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப 1 வந்து x ன்னு எடுத்துக்கோங்க 1 y ன்னு எடுத்துக்கோங்க அப்ப sum of 2-digit numbers equal to is 20 ன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ப equal to 20 இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும் சரிங்களா இப்ப இதே அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க sum of digits of 2-digit numbers sum of digits of 2-digit numbers இந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க 2-digit numbers is 20 sum of digits of 2-digit numberனா ஒரு 2-digit நம்பர் இருக்கு let it be இப்ப 21 நான் xy ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த 2-digit நம்பர் என்னன்னு தெரியல xy ன்னு எடுத்துக்கிறேன் அவங்க 2-digit நம்பரோட சம் சொல்லல sum of digits of 2-digit நம்பர் அப்ப என்னது xன்றது ஒரு டிஜிட் yன்றது ஒரு டிஜிட் அப்ப அந்த டிஜிட்ஸோட சம் அப்ப நீங்க எப்படி எடுத்துக்க கூடாதுன்னு உடனே x plus y ன்னு எடுத்துக்க கூடாது தப்பு இதான் ஸ்டூடண்ட்ஸ் எழுத மிஸ்டேக் அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும்னா இது எப்படி இருக்கும் ஒன்ஸ் டென்ஸ் கரெக்டா அப்ப இதை 10x plus y ன்னு எடுத்துக்கணும் என்னதுங்க 10x plus y ஏன்னா sum of digits of 2-digit நம்பர்னா xy அப்ப x வந்து 10th பிளேஸ்ல இருக்கு y வந்து 1st பிளேஸ்ல இருக்கு அப்ப அதனால தான் 10x plus y இப்ப sum of digits of 3-digit நம்பர்னு சொன்னா என்ன எழுதுவீங்க இப்ப xy z இருக்குன்னு வெச்சுக்கோங்க 3-digit நம்பர்னா அது டிஜிட்ஸோட சம் அப்படினா 100x plus 10y plus z ன்னு எழுதணும் எப்ப ஒரு 3-digit நம்பருக்குன்னு கொடுத்தா ஓகேங்களா இப்ப இங்க என்ன சொல்றாங்க sum of digits of 2-digit நம்பர்னா 10x plus y யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்ங்க 20 க்கு ஈக்குவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதை வச்சு சம் போடுவோம் வாங்க சோ அந்த கான்செப்ட் வச்சு இந்த क्वेश्चन பாப்போம் வாங்க